எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான சிவன் கோயிலுங்க. இந்த சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும். அந்த சிவன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் பனமலை என்ற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 சிவலிங்கம் வெளியிலேயும், மூலவர் சன்னதி பார்த்தீங்கன்னா தாளகிரீஸ்வரர் சிவனும் தாயார் அஷ்டதாளம்பிகையும் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பைரவர், ஒரு சில 9 நவகிரகங்கள் கொண்ட சனீஸ்வர பகவான் இவங்களும் இந்த கோவிலில் காணப்படுறாங்க. இந்த கோயிலோட கல்வெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும். 2ஆம் நரசிம்ம பல்லவனால் கட்டப்பட்டது. 2 ஓவியம் நடராஜர், பார்வதி, சிவன் இருக்காங்க. பார்வதி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக காணப்படுறாங்க. பார்த்து சிறந்த நிலையில் இருக்குது ஓவியம். தூண்களும் ரொம்ப அமைஞ்சிருக்குதுங்க. தாளகிரீஸ்வரர் எப்படி பேர் வந்தது பார்த்திங்கன்னா, பனைமரத்தை தாளமரமாக கொண்ட இந்த மலையை சுற்றி பனைமரம் இருந்ததுங்க. பனைமரம் இருந்ததுங்க, தாளகிரீஸ்வரர்னு பேரும் வந்ததுங்க. தூண்கள்லாம் பார்த்தா ரொம்ப அழகாகவும் பிரமிக்க வகையிலே இருக்குதுங்க. தூணில் யாழி முகம், அதாவது ஒரு சில யாழி முகம், அந்த கோபுரத்தோட கீழெல்லாம் பார்த்திங்கன்னா யாழி முகமும் இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குங்க. கிபி 1000, அதாவது 728ஆம் நூற்றாண்டு, 1000 வருஷத்துக்கு முன்னாடிங்க 2ஆம் நரசிம்மன் பல்லவர் தான் இதை கட்டினாங்க. கைலாசநாதர் கோயில், ஒரு சில கோவில்லாம் 2ஆம் நரசிம்ம பல்லவரால் கட்டப்பட்ட கோவில். இந்த கோயிலை சுற்றி ஏரிகளும் மலை சார்ந்த பகுதிகளும் வயல்வெளிகளும் காணப்படுதுங்க. பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குங்க கோயில். ஆனால் பழைய கோவிலுங்க, உங்களுக்கே தெரியும். தூண்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சிவன், இங்கே வெளியே ஒரு சிவன் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது பாருங்கள், கொஞ்சம் ஒரு சின்ன உருவம். அந்த நேரம் அஷ்டதாளம்பிகை தாயாருங்க. மூலவர் சன்னதியில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வெளிப்புறத்தை மட்டும் அவுட்டர்லேயே கவர் பண்ணிட்டு வந்தோங்க. ரொம்ப அழகாகவும் கோவில் இருக்குங்க. நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கோவிலுக்கு போங்க, தரிசனம் பண்ணுங்கள். இங்கே ராவகால பூஜைகள் நிறையா இப்போலாம் நடத்திக்கிட்டு வராங்க. மலை மேலே தான் படியை கொண்டு குடவாரி மாதிரி குடஞ்சி மேலே கோயில் சிவனை அமைச்சிருக்காங்க. சிவன் ரொம்ப பெரிய லிங்கத்தை கூடிய சிவன் லிங்கங்க. ரொம்ப அழகாகவும் பார்ப்பதற்கு பிரமிப்பாகவும் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.